நண்பர்களுக்கு வணக்கம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த செய்தி நாளுக்கு நாள் அப்படியே அதிகமாயிட்டே இருக்குது. இப்போ அந்த செய்தியில் இந்தியாவும் இன்க்ளூட் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் லேசாக நம்ம நார்த் கொரியா அவங்களும் இதை நானும் தான் இருக்கேன் அப்படின்னு அவங்களும் செய்திக்கு உள்ளே வர்றாங்க. ஓகே. அப்புறம் வழக்கம் போல் நம்ம நெத்தன்யாகு அவர் அவுட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது. அது போக இப்போ அமெரிக்கா ரஷ்யாட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. முதல்ல இல்லை அப்படிலாம் இல்லை, நாங்கள் யார் தெரியுமா அப்படி பண்ணி இப்படி பண்ணோன்னு டெய்லி அவர் வழக்கம் போல் ட்ரம்ப் சொல்கிறாரு. ஆனால் அதையும் மீறி ஊடகங்களில் வேறு ஊடகங்களில் இப்போ ரஷ்யா சைனா ஊடகமாக இந்தியா ஊடகமாக இருக்கட்டும், ஈவன் இந்தியாவில் பார்த்தா இங்கே ரிப்பப்ளிக் டிவியெல்லாம் மோடிக்கு எதிராக அல்லது ஈரானில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பல ஊடகங்களை வரக்கூடியதை தொகுத்து ரொம்ப அழகாக என்ன சொல்லுது, ஒரு மாதிரி மறைச்சு ஜால்ரா போடாமல் ஒரு மாதிரி இருக்கிறத பூரா கரெக்டாக சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு திருந்திட்டாங்களா அப்படின்னு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி. ஆனால் அதுவே மொத்தத்துக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஊடகம் தான் ரொம்ப என்ன சொல்கிறது, ஈரானுக்கு எதிராக, அதாவது நீங்கள் ஈரானுக்கு எதிராக இருக்கிறத ஆக்சுவலாக போடுறது பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எப்படின்னா, நமக்கு நேற்று தாய்லாந்து கப்பல் இந்தியாவுக்கு இங்கேருந்து யுஏஇ கலிஃபா துறைமுகத்திலிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்க காண்ட்லா துறைமுகம் அதுக்கு வரக்கூடிய அந்த கப்பலை போட்டு தாக்குனாங்க. ஓகே. அதே நேரத்தில் அடுத்து ஒரு கப்பல் மும்பை போர்ட்டுக்கு எண்ணெய் ஏற்றிட்டு சேர்ந்துருச்சு. உடனே பார்த்திங்களா, வெற்றி நம்ம ஜியோட வெற்றி. இங்கே எப்படி இந்தியா ஈரானோட பயங்கர சமாதானம் ஆயிடுச்சு, இந்தியாவோட கப்பல் எல்லாம் இனி எந்த தங்குதடையுமின்றி அங்கேருந்து வரும். ஏற்கனவே அமெரிக்காவை நம்பி ஒரு கப்பலை தாய்லாந்து கப்பலை நம்ம இழந்துட்டோம். இப்போ அமெரிக்காவை நம்பி நம்ம ஒரு கப்பலை இழந்துட்டோம். ஆனால் ஈரானை நம்பி இப்போ நம்ம கப்பல் அழகாக அப்படியே வழுக்கிட்டு வந்துருச்சு. வெண்ணையில் வலிக்க வந்த மாதிரி அந்த கப்பல் வழுக்கிட்டு இந்தியாவுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்றாங்க. இப்போ கப்பல் ஒரு தாய்லாந்து கப்பல் தாக்கப்பட்டது உண்மையா, அங்கே பயங்கரமாக எரிஞ்சது உண்மையா அப்படின்னா உண்மை. அதே நேரத்தில் இந்தியாவுக்கு ஒரு எண்ணெய் கப்பல் இப்போ சேர்ந்துருக்கு அப்படின்னு உண்மையானா அதுவும் உண்மை. அதுக்கப்புறம் நம்ம இந்திய ஊடகங்களில் பெரும்பாலும் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவோட கப்பல்கள் இனிமேல் அங்கே சைனா கப்பல் மாதிரி தங்குதடைகள் இல்லாமல் ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக வரும் அப்படின்னு போட்டதை ஈரான் மறுத்திருக்காங்க. அந்த மறுத்திருக்காங்களே அது உண்மையானா அதுவும் உண்மை. ஆனால் என்னென்னா, அப்போ இந்த கப்பல் மட்டும் எப்படி அலோவ் பண்ணாங்க அப்படின்னா, இல்லை இது போருக்கு முன்னாடி ஜஸ்ட்டு முன்னாடி அங்கேருந்து கிளம்புன கப்பல் ஏதோ ரூட்டில் இன்றைக்கி தான் சேர்ந்துருக்கு. இத்தனை நாள் ஆகுமா அப்படின்னா இல்லை, ஏதோ காரணம் இன்றைக்கி சேர்ந்துருக்கு. இதை வச்சுக்கிட்டு ஈரானுக்கு இந்தியாவுக்கும் ஒரு சரியான நல்ல உறவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நம்ம ஊடகங்களில் செய்தியை திரிச்சு போடுற மாதிரி வந்துருச்சு. அதை ஈரான் கடுமையாக மறுத்திருக்காங்க. சரி. அதே நேரத்தில் இப்போ கடந்த ஒரு 2-3 நாளில் கூட பார்த்திங்கன்னா, அமெரிக்க எண்ணெய் கப்பல் இந்தியாவுக்கு வர வந்த கப்பல் இப்படி சேர்த்து 5 கமர்ஷியல் கப்பலை தாக்கியிருக்காங்க. ஓகே. இப்போ ஈரான் இவ்வளோ தாக்குறாங்கன்னா, ஈரானோட கப்பல்களை அமெரிக்கா அண்டு இஸ்ரேல், முக்கியமாக அமெரிக்காவோட கடற்படை இவங்க எதுவும் தாக்கியிருக்காங்களன்னா, ஆமாம் 16 ஈரானோட இந்த மைன் லேயிங் மைன்னா இப்போ நம்ம என்ன கன்னி வெடி கடலுக்குள்ளே கன்னி வெடி இப்போ வைப்பாங்க இல்லையா, அந்த கப்பலை 16 கப்பல் அடிச்சிருக்கோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அவங்க எத்தனை அடித்தாலும் சரி திரும்ப வருவோம், இந்த ரூட்டில் நாங்கள் அனுமதிச்சா மட்டும்தான் வேறு யாரும் வர முடியும், நீங்கள் எங்கள் கப்பல் அடிங்க என்னென்ன பண்ணுங்கள், ஆனால் உங்கள் கப்பலை அடிப்போன்னு அமெரிக்காவோட கப்பலையும் திருப்பி அடிச்சிருக்காங்க. ஓகே. அப்புறம் முக்கியமான அறிவிப்பு இங்கே ஈரான்லேருந்து ஒரு அறிவிப்பு வந்துச்சு. என்னென்னா, யுஏஇ அதாவது துபாய், அபுதாபி, அப்புறம் பஹ்ரைன், குவைத்து, கத்தார் இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான பேங்க்கு, ஓகே, அதுபோக இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் நடக்கக்கூடியது, அது ரிலேட்டட் டு இஸ்ரேல் அண்டு அமெரிக்கா. ஓகே. ஸோ அந்த பேங்க் இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் யாரும் இருக்காதீங்க, நாங்கள் தாக்க போகிறோம் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன காரணம், ஈரானில் இருக்கக்கூடிய பேங்க்கை அவங்க தாக்குனாங்கல்ல, அப்போது உங்களுடைய வங்கிகள் நீங்கள் சம்மந்தப்பட்ட எந்த இன்ஸ்டியூஷன் இருக்க முடியாது. எங்களுக்கு ஈரானில் நீர்நிலையை தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்த தாக்குனீங்கன்னா உங்கள் இடத்துல நாங்கள் தாக்குவோம்னா அமெரிக்காவில் போய் தாக்க முடியாது, நாங்கள் இஸ்ரேலை தாக்குவோம். அது போக எந்த இடத்துல இருந்து அமெரிக்காவோட ட்ரூப்ஸ் பெனிஃபிட் ஆகுதோ அந்த இடத்த பூரா தாக்குவோன்னு சொல்லி தாக்கிட்டு இருக்காங்க.
வேர்ல்டு கப்பு முக்கியமான ஒரு வேர்ல்டு கப் வந்து அமெரிக்கா நடக்கும். அமெரிக்காவோட எய்டோட அமெரிக்கா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேர்ல்டு கப். அதில் வந்து எங்கள் ஈரான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாது. ஏன்னா ஈரான் அந்த மொத்தத்துக்கு வந்து இந்த சாக்கர் அப்படின்ற அந்த இதில் வந்து ஈரான்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். அங்கே அவர் வந்து அகமது தொனியாமாலி அப்படின்னு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாரு, நோ, நாங்கள் வந்து எப்போ யுஎஸ் அதாவது அமெரிக்கா அவங்களோட ஸ்பான்சர்ஷிப் அவங்களோட முக்கியமான பங்களிப்போடு நடைபெறக்கூடிய இந்த சாக்கர் இதில் வேர்ல்டு கப்பில் நாங்கள் வந்து பங்கு பெறலை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இங்கே அந்த ஐஆர்ஜிசி இருக்கு இல்லையா, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் காப், அதுதான் வந்து இப்போ எல்லாத்தையும் வழி நடத்துது. அவங்க தனித்தனியாக 31 டிவிஷனாக பிரித்து வச்சு எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்து எல்லாருக்கும் டார்கெட்டும் கொடுத்து அவங்க இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்க போய் தான் அது வந்து இந்த அளவுக்கு வந்து கல்ஃபு இது எல்லாமே பயந்து போய் கிடக்கு. எங்கே அடித்தாலும் ஒருத்தர் அடிக்கிறோம், அப்புறம் தலைமை அடித்தாச்சா தலைமையோட உத்தரவு இல்லாமல் வேறு யாரும் வந்து எல்லாம் முடங்கி போயிடுவாங்க அப்படின்னு இல்லை. தலைமை அடித்தா அடுத்த லெவல் அடித்தா தேர்டு லெவல் அடித்தா ஃபோர்த் லெவல் அப்படின்னு அவங்க ஏற்கனவே எல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறனால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்காங்க. இப்போ அதில் டெபுட்டி கமாண்டர் அவர் வந்து ஐஆர்ஜிசி என்ன சொல்கிறது வந்து, சரி நாங்கள் வந்து தோத்துட்டோம், ஈரான் வந்து தோத்துருச்சு, அமெரிக்கா வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்கிறாருல ட்ரம்ப்பு. சொன்னதுக்கப்புறமா அப்புறம் ஏன் வந்து சீஸ்பேருக்காக நீங்கள் வந்து அலபயிறீங்க, நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு வந்து சீஸ்பேர் பண்ணணும், சீஸ்பேர் வேணும், அதாவது போர் நிறுத்தம் வேணும் அப்படின்னு ஏன் வந்து அலைப்பாயிறீங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்டுக்கிறார். அந்த கேள்வி வந்து ஒரு சரியான கேள்வியாக தான் தோணுது. ஓகே, இப்போ வந்து அவங்ககிட்ட இந்த MQ-9 ரீப்பர் ட்ரோன் இருக்கு, அந்த ட்ரோன் இப்போ இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் 11 ட்ரோன் வந்து இழந்திருக்காங்க. அது பல மில்லியன் டாலர். அது வந்து எப்படின்னா இங்கே இருக்க என்ன நடக்குதோ அதை பூரா படம் பிடிச்சு அவங்களுக்கு அனுப்பும். இந்த மாதிரி ஜெருசலம், டெல் அவீவ் இந்த மாதிரி இருக்கிற மக்கள் ஏற்கனவே அடித்து நொறுக்கியிருக்காங்க. அங்கே இது வசித்த இந்த நிறைய மக்கள் வந்து அங்கேருந்து பூரா வெளியேறாங்க. ஓரளவு வசதி உள்ளவங்க ட்வின் பாஸ்போர்ட் டபுள் பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க, அந்த நாட்டை விட்டே வெளியேறாங்க. முடியாதவங்க அந்த நகரத்தை விட்டு வெளியேறி இதில் வந்து கிராமத்தில் அப்புறம் காடுகளில் அங்கே போய் தஞ்சமடைகிறாங்க, ரோடுகளில் இருக்காங்க. அதாவது இது போன வருஷம் இப்போ இது காசாவில் என்ன நடந்துச்சோ அங்கே வீடுகளை பூரா அடித்த உடனே தங்குறதுக்கு இடம் இல்லாமல் அந்த மக்கள் ரோட்லேயும் இங்கேயும் பயங்கர கொடுமை அனுபவித்தாங்க இல்லையா. அந்த கொடுமையை அப்படியே இப்போ வந்து இஸ்ரேலை சேர்ந்த யூதர்கள் அனுபவிக்கிறாங்க. அதாவது இவங்க அவங்க அடித்தா தான் இவங்களும் அடிப்பாங்களா, அடித்தா கரெக்டாக இது மக்கள் தானே, பொதுமக்கள் அடிக்கலாமா அப்படின்னா, அது அடித்தா தான் அந்த வழினா என்னன்னு காமிச்சா தான் நாளைக்கு நியாயம் வரும் அப்படின்னா, அடித்தா தான் வழி பிறக்கும்னா அடிப்பாங்க அப்படிங்கிறதான். இது வந்து ஈரான் அடிக்கிறது நியாயம் இல்லை அப்படின்லாம் கிடையாது. போர் அப்படின்னா நீ வந்து காசால் அடிக்கிற, நீ வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே ஈரானில் டெஹரானில் வந்து பயங்கரமாக குண்டுகளை போட்டு என்ன 900 குண்டுன்றாங்க போட்டு அடித்து எல்லாத்தையும் நாசப்படுத்துகிற. ஸ்கூலில் அடித்து எவ்வளோ பேர், 160 பேருக்கு மேலே குழந்தைகள், அப்புறம் வந்து 12 டீச்சர்ஸ் இவன் அடிக்கிற, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் அடிக்கிற. அப்போ நீ வந்து மனிதாபிமானம் இல்லாமல் ரொம்ப கேவலமாக மோசமாக ஒரு மிருகத்தனமாக நடந்துக்கிட்ட அப்படின்னா, நாங்கள் மட்டும் வந்து இந்த மாதிரி போர் முறை இப்படியாக்கும், நாங்கள் இதை தொடமாட்டோம் அது தொடமாட்டோம் அப்படி இல்லை, எங்கே அடித்தா அவனுக்கு வலிக்குமோ அங்கே அடிப்போம் அப்படின்னு ரொம்ப பதிலுக்கு பண்ணுறாங்களா. இது ஒரு வகையில் போரில் வந்து சரியாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த மக்கள் கதறாங்க அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ எப்படின்னா இந்த ஸ்மிதா சர்மா வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, அவங்க வந்து இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஈரானோட அயத்துல்லா கமேனியோட ரெப்ரசன்டேட்டிவ். அவர் வந்து யாருன்னா அப்துல் மஜீத் ஹக்கீம் இலாஹி அப்படின்னு சொல்லி அவர் இந்தியாவில் இருக்கார். அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்படிங்க இந்த மாதிரி வந்து உங்கள் நாட்டை வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் அடித்தா நீங்கள் சுற்றி உள்ள விளையாட நாடுகள் அடிக்கிறீங்களே, அது எப்படி நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு இங்கே இருக்கிற என்ன பதில் சொல்லார், நாங்கள் வந்து பொதுமக்களை எப்போவுமே அடிக்கலை, இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே அடிக்கலை, ஆனால் எங்களை அடிக்கிறதுக்கு UAE, சவுதி அரேபியா, இந்த மாதிரி வளைகுடா நாடுகள், குவைத்து, பஹ்ரைன் இவங்கெல்லாம் இடம் கொடுத்து பணம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்கள நாங்கள் அடிக்காமல் விட்டால் நாளைக்கு திரும்ப எங்களை அடிக்கிறாங்கல்ல, அப்போது அவங்களுக்கு தப்பிக்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை நாங்கள் அடிக்கிறோம், அமெரிக்க தளங்களை அடிக்கிறோம் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். அது எல்லாருமே சொல்லதானே. அதாவது வெளியில் பேசும்போது என்கிட்ட கேட்கக்கூடிய பல நண்பர்கள் என்ன சொன்னாங்க, இப்போ தான் அந்த ரீஜனில் ஒரு தைரியசாலியை அமெரிக்காவோ இஸ்ரேலோ இப்போ தான் சந்திக்குது, இந்த கடந்த 50 வருஷமாக இப்படி வந்து சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து ஈரானை வந்து பாராட்டுறாங்க.
நெத்தன்யாகு அவர் வந்து இறந்து போயிட்டதா, மறுபடியும் இறந்து போயிட்டதா சொல்கிறாங்க. ஐஆர்ஜிசியோட அந்த ஸ்போக்ஸ் பர்சன் அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லி அவர் இல்லை உயிரோடு இருக்கார் அப்படின்னு காமிச்சாங்களே அப்படின்னா, இப்போ சமீபத்தில் மொசாடோட சீஃப் அவரோட சேர்ந்து இவரும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. மொசாட் சீஃப் இறந்து போயிட்டார் சொல்கிறாங்க. நெத்தன்யாவோட அண்ணன் இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து அதாவது இருக்கிற ஒரு முக்கியமான பெருந்தலைகள், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பெருந்தலைகள் அவங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஒருத்தர் குட்டுயிரும் குலையருமா இருக்கார். அப்படின்ற இடத்துல நெத்தன்யாகு மட்டும் வந்து எப்படி உயிரோடு இருப்பார்? வாய்ப்பு இல்லை. அதனால் அவர் இறந்து போயிட்டார். மரண செய்தியை வந்து நாங்கள் விரைவில் அஃபீஷியலாக அறிவிக்கிறோம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலோ இல்லை இஸ்ரேலோட அரசோ சொல்லலை, ஐஆர்ஜிசி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஐஆர்ஜிசி வந்து பொய் சொல்கிறாங்க இல்லை இட்டுக்கட்டி சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அங்கே நாங்கள் இங்கெல்லாம் அடிச்சிருக்கோம், இவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க. அந்த அவங்க இறந்து போயிட்டாங்கிறதுக்கு, அதாவது மொசாடோட சீஃப் இறந்து போயிட்டாருங்கிறதுக்கு தரவுகள் வந்துருச்சு. அவர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்த இவரும் வந்து என்ன இரும்பு மனிதரா, இல்லை உருக முடியாத, இதை தொட முடியாத ஒரு ஆளாக அவரும் இறந்து போயிட்டதாக சொன்னாங்க. ஆனால் அப்போ அவர் வந்து இடையில வந்து நடந்தாரே பேசினாரே அப்படின்னா அது வந்து வீடியோ, வந்த வீடியோ ஏஐ வீடியோ. ஏன்னா அங்கே இஸ்ரேலில் யாரும் காமன் பீப்புளை அல்லது ஒரு பத்திரிக்கையாளரை எப்பயும் கரெக்டாக அலோவ் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும் பத்திரிக்கையாளரை அலோவ் பண்ணி இந்தந்த இடத்துல எடுங்க அப்படின்னு, மற்றதெல்லாம் அவங்க கொடுக்கறது அந்த செய்தி ஊடகம். ஏன்னா உலகத்தையே வந்து செய்தி ஊடகங்களால் நிரப்பி தனக்கு என்ன தேவையோ அதை வந்து இன்னும் சாதிச்சுக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான ஊடக முதலாளிகள் யாருன்னா யூதர்கள். ஸோ அவங்க நெதன்யாகு இறந்து போயிட்டான்னு இப்போ சொல்லியாச்சுன்னா அது வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொன்னதுனால அதை வந்து இன்னும் வெளிப்படுத்தலை. ஆனால் நெதன்யாகு எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ இந்த நெதன்யாகு பிரச்சனையை வந்து அமெரிக்காவில் எதிரொலிக்குது. அதனால் இப்போது இவர் வந்து ட்ரம்ப்பு என்ன சொல்கிறார்? நாங்கள் சமாதானத்துக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னணியில் என்ன சொல்கிறாருன்னா, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, இவர் வந்து புட்டின்கிட்ட வந்து கிட்டத்தட்ட கெஞ்சுற மாதிரி, ப்ளீஸ் நீங்கள் வந்து ஏதாவது சமாதானப்படுத்தி விடுங்க. நான் நேரடியாக வந்து ஈரான்கிட்ட ஓகே நாங்கள் சமாதானத்துக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு அசிங்கமாக இருக்கும். நான் ஏற்கனவே ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு நாட்டாமையாக வாழ்ந்துட்டேன், எனக்கு ரொம்ப அசிங்கப்படுத்திடுவாங்க, இப்போவே பெரிய அவமானமாக இருக்குது அப்படின்னு அவர் வந்து புட்டின்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கதா தகவல். அதே போக ரொம்ப முக்கியமாக அமெரிக்காவில் உள்ளுக்குள்ளே பயங்கர கொந்தளிப்பு. இப்போ என்ன சொல்கிறாங்க? இங்கேருந்து ட்ரோன் வந்து கலிஃபோர்னியா வரைக்கும் போகும், இல்லை இங்கே வடகொரியா. இப்போ வடகொரியா என்ன சொல்கிறாங்க? வந்து எங்களோட எம்பசியை நீங்கள் தகர்த்துட்டீங்க எங்கள் டெஹரானில், அதனால் எங்களே அடித்த மாதிரி. இப்போ நாங்கள் வந்து என்னென்ன வேணுமோ அதை நாங்கள் யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை, நேரடியாக ஈரானுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுவோம், யாரும் தடுக்க முடியாது, ஈரானுக்கு என்னென்ன தேவைன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவரும் வந்து இந்த ஆட்டத்தில் பங்கேற்கிறார். என்னென்னா ஓவராலாக பார்த்திங்கன்னா ஈரானோட கை ஓங்கியிருக்கு. சமாதானம் வந்தே தீரணும். சமாதானம் வந்தால் தான் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ், இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ், ஹார்மோஸ் ஜலசந்தியில் அங்கே சைனாவோட கப்பல்கள் மட்டும் கரெக்டாக வந்து போய்கிட்டு இருக்கு. அப்புறம் இடையில் இவங்களோட ஸ்பெயின், அதாவது அமெரிக்காவோட இதுவே தூதரகம் வேண்டாம், உறவே வேண்டாம்னு கழட்டி விட்ட நாட்டோட ஒரு 7 கப்பல் ஓகேன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அது போக ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரி ஹார்மோஸ் அப்படிங்கிற அந்த இதில் போகணும்னா இந்த கண்டிஷன் இருக்குது அப்படின்றாங்க. அது இல்லாமல் இந்த போர் நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு இவர் வந்து அங்கே பிரசிடென்ட் பெசஸ்கியான் சொல்லியிருக்கிறாரு, வந்து 3 முக்கியமான கண்டிஷன் இருக்குது அப்படின்ட்டு. அந்த முக்கியமான கண்டிஷன் பெரிய அந்த கண்டிஷனில் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க வச்சுருக்க முக்கியமான கண்டிஷன் வந்து வெளியில் வந்துட்டு இருக்கிறது என்னென்னா, எங்களுக்கு இந்த மாதிரி போர் என்னெல்லாம் எந்த அளவுக்கு டேமேஜோ அதுக்கு வந்து காம்பன்சேஷன் வேணும்னு கேட்டிருக்காங்க. இப்போது இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா அடித்ததில் எவ்வளோ பேரழிவு இருக்கோ அதுக்கு காம்பன்சேஷன். சப்போஸ் இப்போ ஈரான் வந்து சுற்றியே அடித்தது இல்லையா, கல்ஃப் கண்ட்ரீஸில் அடித்தது, அது போக இஸ்ரேலில் அடித்தது இல்லையா, அதுக்கு வந்து காம்பன்சேஷன் ஈரான் கொடுக்கணும்ல. ஸோ அதனால் இவங்க கேட்குறதா இங்கே போடுறது வந்து எனக்கு எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியல. ஆனால் போர் நிறுத்தத்துக்கு இவங்க 3 முக்கியமான டிமாண்ட் வச்சுருக்காங்க. அந்த டிமாண்டை அமெரிக்கா ஏற்றுக்குமா ஏற்றுக்கலையா, அல்லது இன்னும் கோவப்பட்டு திடீர்னு ஏதாவது வேறு மாதிரி தவறான முடிவு எடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. அடுத்தடுத்த அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி.